வணக்கம். இன்னைக்கு நம்ம for the past 2 monthsக்கும் இந்த past 2 monthsக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். for the past 2 monthsனா கடந்த 2 மாதங்களாக, இந்த past 2 monthsனா கடந்த 2 மாதங்களில். இதை நம்ம சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். I have been staying here for the past 2 months. கடந்த 2 மாசமா நான் இங்க தங்கி இருக்கிறேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூசேஜ் தான். கடந்த 2 மாசமா நான் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றப்ப I haven't seen him for the past 2 months சொல்லலாம். forக்கு பதிலா இன்னும் சொல்லலாம். I haven't seen him in the past 2 months or past இல்லாம in 2 monthsனு சொல்லலாம். ஓகே, பட் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம in போட முடியாது. I've been staying here in the past 2 months சொல்லுவோமா, இல்ல in 2 months சொல்லுவோமா? No. பட் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு தடவையோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயோ இல்ல 2 or 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம்லயோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தோம்னா அப்ப நம்ம இன் சொல்லலாம். பாசிட்டிவா இருந்தா கூட. கடந்த 2 மாசத்துல நான் அவனை 2 தடவை பார்த்திருக்கேன். I have met him twice in the past 2 months. அங்கேயும் நம்ம for போட முடியாது. I have met him twice for the past 2 months சொல்லுவோமா? No. ஸோ இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, for டியூரேஷனுக்கு போடுறோம். தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த என்டையர் டியூரேஷன், ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கலைன்னாலும், இங்க தங்கி இருக்கிறது தொடர்ந்து தங்கி இருக்கிறோம் 2 மாசமா, அவனை பார்க்கல 2 மாசமா அந்த பீரியட்ல, ரைட்? ஸோ அதுக்கு நம்ம for போடலாம். பட் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல உள்ள பாயிண்ட்ஸ் ஆஃப் டைமுக்கு நம்ம in தான் போடணும், ரைட்?